என்னுடைய இந்த சேனல் டனிஸ் வியூலையும் சரி டனிஸ் டாக்லையும் சரி கிட்டத்தட்ட ஒரு 3 கிழமைகளுக்கு முதல், அதாவது இந்த பிக் பாஸ் தமிழ் ஆரம்பித்து 8வது 9வது நாள் வந்து நான் ஒரு விடயம் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் நீதிபதி ஐயா அவர்கள் வந்து ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க முத்துக்குமரன் அவர்களை பற்றி. அவர் வந்து சொன்னது என்ன அப்படின்னா, நான் 4 வருடங்களுக்கு அப்புறம் தமிழ் பிக் பாஸ்ல ஒரு மனிதரை வியந்து பார்க்கிறேன், அவருடைய திறமையை வியந்து பார்க்கிறேன், வியந்து ரசிக்கிறேன். இந்த திறமைகளை பிக் பாஸ் சீசன் 4ல ஆரி அர்ஜுனன் அவர்களிடம் நான் பார்த்தேன். அதற்கப்புறம் தமிழ் பிக் பாஸ்ல யாரிடமும் ஆரியை போல ஒருத்தரை பார்க்க முடியாமல் இருந்தது, ஒரு ஏக்கமாக இருந்தது. இப்போ முத்துக்குமரன் அவர்களை பார்க்கக்குள்ள ஆரி அவர்களை விட இந்த சில திறமைகளை பார்க்க முடியுது. முத்துக்குமரனுக்காக இந்த சீசன் 8 பார்க்கிறேன் என்று ரிட்டையர்ட் ஜட்ஜ் நீதிபதி ஐயா அவர்கள் வந்து போட்டிருந்தாங்க. அவரை பத்தி நிறைய பத்திரிகைகள்ல வந்திருக்கு. அவர் சோசியல் மீடியால அவருக்குன்னு, அதாவது இப்ப ஃபேஸ்புக்ல எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கு, ட்விட்டர்ல எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கு அப்படின்னு இல்லை, ஆனா அவர் பண்ண சம்பவங்கள் பத்திரிகைகள் நிறைய வந்திருக்கு. அப்ப அவரே புகழ்ந்து சொல்லியிருக்கார் அப்படி என்பதை நான் பெருமையா வந்து நான் சொல்லியிருந்தேன் முத்துக்குமரனை பற்றி. முக்கியமா அவர் சொன்ன ஒரு திறமை வந்து என்னன்னா ஞாபக சக்தி. ஆரி அவர்களை பாத்தீங்கன்னா 100வது நாள் 1வது வீக் யாரு என்ன சொன்னாங்க அப்படின்றத கூட அப்படியே சொல்வாரு. இதை கூட விமர்சனமாக வைத்தவர்கள் தான் சீசன் போக்கு வந்த ஒரு கேங், அன்பு கேங், அந்த போட்டியாளர்கள். அதே பல தகுதிகள் ஆரி அவர்களிடம் பார்த்த பல தகுதிகளை வந்து முத்துக்குமரன் அவர்களிடம் பார்க்க முடிகின்றது. அதுல ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஞாபக சக்தி. அது நேற்று தர்ஷிகாவோ யாரோ பேசக்குள்ள, முத்துவோட பேசக்குள்ள கேட்பாங்க, எப்படி இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க. அதை நான் இதோட சொல்லிக்கிட்டு இந்த வீடியோல பேச வர்ற விடயம், முதலாவது விடயம், இதுவரைக்கும் 4 வீக்கெண்ட் முடிஞ்சிருக்கு. 4 தடவை மக்கள் செல்வன் அவர்களை நம்ம 4 சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மொத்தம் 8 தடவை பார்த்துருக்கோம் அவருடைய வீக்கெண்ட் எபிசோட. இந்த 8 தடவையும் நீங்க பார்க்காத ஒரு விஜய் சேதுபதி அவர்களை நாளைக்கு நீங்க பார்ப்பீங்க. அது என்ன கதை அப்படின்றது ஒரு அப்டேட். அடுத்தது முத்துக்குமரன் அவர்கள் வெர்சஸ் நாப்பட்டிசம். அது உள்ளுக்குள்ளேயும் நடக்குது, வெளியிலையும் நடக்குது. அது என்ன விடயம் அப்படின்றது. அடுத்தது சௌந்தர்யாவோட போலித்தனம், ஜாக்லினோட கேவலமான முகம். இந்த விடயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜாக்லின்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். 4ல இருந்து 1க்கு வரேன். இப்படியும் கேவலமான மனிதர்கள் இருப்பார்களா அப்படின்ற மாதிரி தான் ஜாக்லினோட ஆட்டத்தை பார்க்கக்குள்ள தோணுது. நான் நேத்தியான் கதையை பத்தி வீடியோ போட்டுட்டேன். இது இன்று அவங்க பண்ற கேவலமான ஒரு விடயம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த குரூமிங் டாஸ்க்கு வந்து லெட்டர் வரும். அதுல முத்துக்குமரன் அவர்களுக்கும் ஜாக்லின் அவர்களுக்கும் ஒரு கான்வர்சேஷன் வரும். முத்துக்குமரன் ஒரு இயல்பாத்தான் சில விடயங்கள் பண்றாங்க, ஆனா அதே ஜாக்லின் நடித்து ஓவர் ஆக்டிங் பண்ணி அவங்க சும்மா தான் தெரியணும் என்றதுக்காக ஒரு ஓவர் ஆக்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா மேட்டர் இல்லை. ஆனா ஜாக்லின் பண்ணது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இந்த 4 வீக் ஃபுல்லாவே முத்துக்குமரனை வச்சு செஞ்சு கொண்டிருக்கானுங்க மனசாட்சியே இல்லாம. அப்ப அவர் நொந்து போயிருக்காருன்னு இந்த அம்மாவுக்கு தெரியும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபர் மீது இன்னும் அந்த எரியிற நெருப்புல அந்த எண்ணெயை போட்டு அந்த நெருப்பு இன்னும் எரியுமில்ல, அதை விடுவோம். ஒருத்தன் வந்து வலியால துடிச்சு கொண்டிருக்கான். அப்ப அந்த வலி இருக்கிற அந்த காயத்துல இன்னும் குத்துனா எப்படி இருக்கும்? அதைத்தான் ஜாக்லின் வந்து பண்ணாங்க. அதாவது முத்து வந்து டொமினேட் பண்றாரு, முத்து வந்து இப்படி பண்றாருன்ற மாதிரி. என்ன முத்து அதான் சொல்லி கொண்டிருக்க, தயவு செய்து இப்படி பண்ணாது அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணாங்கல்ல. சீன்றது ஜாக்லினோட செயலை பார்க்க. எத்தனை பேர் அதை நோட் பண்ணீங்க அப்படி என்பதை சொல்லுங்க. இப்படியான எண்ணங்கள் இருந்தா என்ன சொல்றது, இருக்கிற இடமே தெரியாம போயிடுவாங்க. கண்டிப்பா ஜாக்லின் கேவலமா தான் பண்ணி கொண்டிருக்காங்க. ஆனா இருக்கு சம்பவம், சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சௌந்தர்யாவோட விடயம். அந்த 17 லட்சம் அது 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 பாக்கிக்குள்ளே தெரிஞ்சுட்டு பக்கா ஃபேக்குன்னு நான் அப்பவே நான் சொல்லிட்டேன். இப்ப பல பேர் வந்து அவங்க சொன்ன பொய்க்கு வந்து குறும்படம் போட்டு கொண்டிருக்காங்க. அது பச்சை பொய் அப்படி என்பது கிளியரா தெரியுது மக்களே. அவங்க சொன்னது பொய் தான், சரிங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப டாக் போகுது சோசியல் மீடியாவில், அது உண்மையா பொய்யானா பக்கா ஃபேக், பக்கா பொய். அதுல உண்மை இல்லை. அதாவது சௌந்தர்யாவோட ஸ்டோரியே பொய். இது ஒரு பெங்காலி படத்துல வந்த ஒரு கதையை அந்த அம்மா அப்படியே எடிட் பண்ணி இதுல வந்து தன்னுடைய கதையா சொல்லியிருக்கு.
அது ஒரு பக்கம் ஃபேக்கு. ஆனா ஒண்ணு மக்களே, இனத்தோட சேருமென்னுவாங்கல்ல, சௌந்தர்யா ஜாக்லின் ரெண்டு தான் ஃப்ரெண்டா சுத்திட்டு இருக்கு. வாவ், கரெக்டா தான் தெரியுதுங்க. சரி, இது ரெண்டாவது விடயம். மூணாவது விடயம் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் வர்சஸ் நேப்பட்டிசம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஜெஃப்ரியை விடுங்க, ஜெஃப்ரிக்கு அப்புறம் ஒரு நபர் வந்து ஒரு மிடில் கிளாஸ், ஒரு ஏழை வர்க்கத்துக்கு மேல, பணக்கார வர்க்கத்துக்கு கீழே, அந்த மிடில் கிளாஸுக்கு பக்கத்துல, இதுதான் முத்துக்குமரன். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாரும் ஜெஃப்ரிய, சாச்சனா, இந்த ரெண்டு பேரை விட்டு மீதி நபர்கள் எல்லாருமே அந்த மிடில் கிளாஸுக்கு மேல இருக்கிற நபர்கள் தான். அப்ப யார் யாருக்கு முத்துக்குமரனை பிடிக்கலன்னா, இந்த கூட்டத்துக்கு பணம் படைத்தவர்கள், செலிபிரிட்டி பணம் படைத்தவர்கள், இதற்கு முதல் சினிமால ஏதாவது நடித்தவர்கள், இப்படியான கூட்டம் தான் முத்துவை வந்து எதிர்க்குது. நேற்று ஒரு கான்வர்சேஷன் நடக்கும், அதுல அருண் பிரசாத், விஷால், ரஞ்சித், சத்யா, இந்த நபர்கள் எல்லாம் இருந்து முத்துவை பத்தி தரக்குறைவா வந்து பேசிக்கொண்டிருந்தாங்க. அதே போலதான் பெண்களையுமே. சரி, இந்த கூட்டம் எல்லாம் யாருன்னு பார்க்கக்குள்ளதான் இதெல்லாம் ஒரு நேப்படிச கூட்டம். நேப்படிசம் அப்படின்றது அவங்களோட குரூப்ல இல்லாத, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு நபரோட வளர்ச்சியை ஒரு கூட்டமா சேர்ந்து அப்படியே அடக்குறது. இப்ப சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவர்களுக்கு பாலிவுட்ல நடந்துச்சு, அது ரியல்ல நடந்துச்சு. இங்க பிக் பாஸ்ல கூட ஆரிக்கு அதான் நடந்துச்சு, ஆரி என்ற மனிதருக்கு அதான் நடந்துச்சு. இப்ப முத்துக்கு அதுதான் நடக்குது. சரிங்களா? இவங்களுடைய என்ன சொல்லலாம், இவங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்கல்ல, அதுல இல்லாத ஒரு ஆள் ஜொலிக்கைக்குள்ள அவனை ஒழிக்கணும் என்பதற்காக இந்த கூட்டம் வந்து பண்றது. ஆனா இத மக்கள் வந்து பார்த்துட்டாங்க. மக்களின் குரல் இப்ப முத்துக்காக கேட்கப்பட்டு கொண்டிருக்கு. இதோட மக்களின் குரல்களோட விளைவுகள் நாளை நடக்க இருக்க எபிசோட்ல கண்டிப்பா நீங்க வந்து பாப்பீங்க. சரி, அடுத்த விடயம் வந்து மக்கள் செல்வனோட பாயிண்ட்டுக்கு வார கிடைக்கப்படுகின்ற தகவல்கள். நாளை நடக்க போறது ஒன்னு அதிகாலையில ஷூட்டிங் நடக்கும், இல்லைன்னா 11 மணிக்கு EVP ஃபிலிம் சிட்டில நடக்கும். இல்ல அப்படின்னா ஏதாவது வேலைகள் இருந்துச்சுன்னா 3 மணி அப்படி நடக்கும். எனக்கு தெரிஞ்சு நிகழ்ச்சி நிரல்கள் வந்து பொதுவா இந்த வீக்கெண்ட் எபிசோட நிகழ்ச்சி நிரல்கள் வெள்ளிக்கிழமையே வெளியில வந்துடும். சரிங்களா? அந்த மீடியாவில் இருப்பவர்களுக்கு லீக் ஆயிடும். நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்க இதுவரைக்கும் முத்து அவர்களை கேள்வி கேட்ட விஜய் சேதுபதியை பார்த்திருக்கீங்க, முத்து அவர்களை வச்சு செய்த விஜய் சேதுபதியை பார்த்திருக்கீங்க, முத்துக்காக குரல் கொடுத்த விஜய் சேதுபதியை நாளைக்கு வந்து பார்ப்பீங்க. விஜய் சேதுபதியோட உண்மையான முகம் நாளை தான் வரும். ஏன்னா நீங்க நல்லா பாருங்க, முத்துக்குமரன் பாராட்டுக்கள், முத்துக்குமரன் சூப்பர், முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்ல, அங்க உண்மையான மக்கள் முத்துக்கு கைதட்டல் கொடுத்திருந்தா இந்த நேரத்துக்கு ஜாக்லினோட உண்மையான முகம் வெளியில வந்திருக்குமா? சௌந்தர்யாவோட உண்மையான முகம் வெளியில வந்திருக்குமா? இல்ல இந்த கேடுகட்ட பாய்ஸ் முத்துவை தவிர்த்து அதிகளோட முகம் வெளியில வந்திருக்குமா? முக்கியமா ரஞ்சித் என்ன நடிகண்டாப்பா ரியல் லைஃப்ல, அவரோட முகங்கள் எல்லாம் வெளியில வந்திருக்குமா? இல்ல, எல்லாரும் நல்ல முத்துவுக்கு சப்போர்ட்டா இருந்திருப்பார்கள். அப்ப நம்மளும் என்ன நினைச்சிருப்போம், பாவம் நல்ல மனிதர்கள் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா விஜய் சேதுபதி முத்துவை அட்டாக் பண்ணக்குள்ளதான் இந்த கேடுகட்ட முகங்கள் எல்லாம் வெளியில வந்துச்சு. அப்ப மக்கள் செல்வன் வந்து இந்த கேடுகட்ட முகங்களை வெளியில கொண்டிருக்காரு. அந்த முகங்களை நாளைக்கு வந்து செய்வாரு. சரிங்களா? சோ அதனால நம்ம நம்பி காத்திருக்கலாம். இது வந்து எபிசோட் ரிவ்யூ இல்ல, இது வந்து இன்னைக்கு ஃபுல்லா நடந்ததும் நாளை நடக்க போறதோடையும் என்னோட கருத்து. எபிசோட் ரிவ்யூ நைட்டு வரும். சரிங்களா? நம்ம வந்து பேசுவோம். ஸோ இது வந்து எனக்கு கிடைக்கப்பட்ட சில தகவல்களை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. ஜாக்லின், சௌந்தர்யா இந்த ரெண்டுல எது கேடு கேட்டது? அவங்களோட கேம் கேடு கேட்ட கேம் ரெண்டுமே கேடு கேட்டதான் என்ன பொறுத்த வரைக்கும். அந்த கேடு கெட்ட கேம்ல உங்களுக்கு நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஒன்று கொடுக்க விரும்பீங்கன்னா எதுக்கு கொடுப்பீங்க அப்படி என்பதை சொல்லுங்க. அடுத்தது இப்ப மக்கள் செல்வன் மட்டும் இப்ப முத்துக்குமரனுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை ஆரம்பத்திலிருந்தே கொடுத்து கொண்டிருந்தாருன்னா, அதாவது முத்துக்குமரன் அவர்களை ஃபர்ஸ்ட் சேவ் பண்றது, முத்துக்குமரன் அவர்களை பாராட்டுறது, அப்படி அவர் பாராட்டி கொண்டிருந்தார் அப்படின்னா இந்த முகங்கள் இப்ப வெளியில வந்திருக்குமா? ஏன்னா இந்த தர்ஷிகா இவங்க எல்லாருமே வந்து இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல யாருக்கு கைதட்டல் வருது, யார மக்கள் செல்வன் புகழ்றாரு, யார மக்கள் செல்வன் கேள்வி கேட்கிறாரு அப்படின்றது கேட்ட மாதிரி அவங்களுடைய நிறத்தை மாத்திக்கிறாங்க, தப்பிக்கொண்டு போய் கொண்டிருக்காங்க. ஆனா முத்துவா வந்து மக்கள் செல்வன் வச்சு செய்யக்குள்ளதான் இந்த போலி முகங்கள் வெளியில வந்திருக்கு. இப்ப நீங்க வந்து சொல்லுங்க,
மக்கள் செல்வன் இப்படி பண்ணதனால இந்த முகங்கள் வெளியில வந்தது அப்படி என்பதை நீங்க அக்செப்ட் பண்றீங்களா? நன்றி.